வேடன் வேட்டையாடுவது அப்படிங்கிறது வந்து இவர்கள் உருவாக்குற கார்ப்பரேட்டுகள், இந்த சனாதனிகள், சாதிய அமைப்புகள், மத பீடங்கள் உருவாக்குற அந்த பிம்பம் இருக்குல்ல, இது ஒழுங்கு, இதெல்லாம் கை வைக்க கூடாது, இதை பத்திலாம் பேசக்கூடாது, இதை பேசினா தேச துரோகம், இவங்க ஒரு பிம்பம். அந்த பலூனை அவர் உடைக்கிறாரு. டும்மு டும்மு டும்முன்னு ஊசியை வச்சு. ஒரு முறை அந்த ராஜேந்திர பாலாஜி ஒரு இதை திறக்கும் போது உடைப்பார், ஒவ்வொரு பலூனா உடைப்பார். அது மாதிரி இவர் எல்லா கார்ப்பரேட்டு, சாதியவாதம், அது அவன் வசந்தவன், இவன் வசந்தவன், கருப்பு வெள்ளை, பாலஸ்தீன அரசியல் வரையும் பேசுறாரு. ஈழத்திலிருந்து நம்ம பாலஸ்தீன அரசியல் வரையும் பேசுறாரு. அது இவங்களுக்கு பதறுது. அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சாணக்கிய அர்த்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, எப்பவுமே மக்கள் வந்து குடிக்கணும், கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், சிந்திச்சிடக்கூடாது, படிச்சிடக்கூடாது. அதுதான் மனு தர்மம் அர்த்த சாஸ்திரத்தில் அதான் சொல்லியிருக்கு. சூத்திரர்களுக்கு எதை வேணாலும் கொடு, படிப்பை கொடுத்துறாங்க. அவனை மற்றபடி நல்லா அவனை என்ஜாய் பண்ண விடு, லைஃப்பை நல்லா கண்ணாமனான்னு வாழட்டும். ரஜினிக்கு விசில் அடிக்கட்டும், விஜயத்துக்கு விசில் அடிக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும். மூலதனத்தை எடுத்து படிச்சிடக்கூடாது, மார்க்சில் என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாது, பெரியாரியம்னா என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாது, தலித் அரசியல்னா என்னன்னு கேட்டுடக்கூடாது.